முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார் முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல. வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாய்ங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு? தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காம்பவுண்ட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. What is the time, yeah? 9 ya. Oh, it's already late, yeah. Yeah. Go ya. Wait ya. Oh, discipline, yeah. Let's move ya. தாத்தா, நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ்க்கு போறீங்க. ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார், நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார், எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தர்றேன். சார் விளையாடுறீங்க சார், அவர் தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான்? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் பண்ணலாம் சார். வாய முடுறா. shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். Get out man. Let's move. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப்பார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்டஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய், கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல, வடக்க தலை வச்சா ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்த படுறா? அந்த பக்கம் பெரிய சென்டிமெண்ட் செம்மலு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா, நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா.
என்ன பேப்பரு எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? ச்சே. ஆபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. ஆ? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான். 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். டேய் டேய், நான் என்னடா என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டணும். போட வெளிய. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான். தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், படுங்கி கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டுறா பாடுற? சார், இந்த அடிக்கிறவன் வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார், ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. Thank you, gentleman. ஹலோ ஹலோ சார், சார் சொல்லுங்க சார். ஹலோ, இது பிளாக்மெயில். நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா. ஹலோ, நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பிகர் எல்லாம் வெயிட் இங்க. என் பிக்சர் கெடுத்துறாதீங்க. நீ ஏன் எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தியா, பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ, போடா போடா. நான்சென்ஸ். அழுக்குனே ஆட்ட ஆடக்கூடாது. ப்ளீஸ் கண்ணா, ஆடணும். சீட் ஜம்ப். என்ன மிஸ்டர் கோபால், ஏன் இப்படி அழறீங்க? ஏன் இப்படி அழறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போயிரு. என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்பட்டி அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை? நேரத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தா. நடுகிறா நடுகிறா நடுகிறா, நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா, அந்த மோதிரம். என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றான். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில தாமா இருக்குது. பாலு, பாலு. யாரது? முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. ரெண்டு பொண்ணு தானே. அக்கா, பக்கத்துல போய்
சரிடா. ஐயோ, தாங்க அக்கா. முடியலையே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. மெதுவா மெதுவா. தைலத்தை நல்லா தேயி. ஐயோ, தாத்தா நீங்க போடுறதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப நான் இருக்க மாட்டேனே. எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. ஐயோ. ஓகே, பத்திக்கிச்சி பிடிச்சுக்குவோம். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. மிஸ்டர் கோபால், ஏமா ஒரு லைன் முழுசா பாட விட மாட்டீங்களா? என்ன? உடம்புக்கு எப்படி இருக்கு? I'm fine. யோ, நான் உன்ன கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரு fine. ஆ? நீங்க யார கேட்டீங்க? பாலுவ? பாலு. ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன்? அவரே பேட் கண்டிஷனை தாண்டிட்டாரு. காட் கிரேஸ். தப்பிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா அம்மாண்டே இருக்கா. அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் புதுமை. அவளிடம் கண்டு. ச்சே, ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம? ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து come on enjoy. ஒரே இடம் போ. ஆஹா, என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். ஏய், திரும்ப. சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில என்ன கூவத்திலே வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய். Stop it. ஏண்டா லேட்டு? சார் கலந்து கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா. சார் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். ஒரு ரூபாய் நீங்களே வச்சுங்க. சரி சார் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் இவரு? இவர தெரியல? இவர தெரியல? தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழே. கீழே போடா. சார் என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டம் போட மாட்டான். இவன் கிட்ட செலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். போடா. இந்தாங்க. போடா நாயே. வீட் இட்லி. ஹலோ, கூப்பிட்டீங்களா? நான் காக்காயை கூப்பிட்டேன். நீங்க என்ன காக்கா வராதுங்க. நீ இருந்தா மட்டும் வந்துருமா? நான் போயிடுறேங்க, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி 5. சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும். ஞாபகம் இருக்கட்டும். வாடகை தானுங்க, கொடுத்துடுறேன். பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகை கேட்க வந்துட்டாளுங்க. வைக்கிறதா வைக்கிறாளுங்க, சட்னியோட வைக்க கூடாது. நீயா? மன்னிச்சுடா, பிறந்துட்டு எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒண்ணு அவ்வளவு இறக்கமில்லாதவன் இல்ல. 50-50. உனக்கு ஒரு இட்லி, எனக்கு ஒரு இட்லி. வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு, பாலு. இங்க இட்லி வச்சிருக்குமே எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட அதை விடுங்க. வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம், கொடுப்போம். என்ன கொடுக்க வேண்டாமா? இல்ல, வாடகையை நீங்க கொடுக்குறீங்க, இல்ல நான் கொடுக்கிறேன், இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறோம். என் பேங்க் இன்னும் half an hour ஓபன் ஆயிடும். உங்களுக்கு? மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். பையா, நான் பையா, நான் வா நான் போலீஸ்னா? வா. நோ
என்னையா கோச்சிக்காதீங்கண்ணா ஒரு 100 ரூபாய் சில்லறை கொடுங்கண்ணா. நான் யாரு டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏமாந்தா கூட டிராபிக் ஜாம் ஆயிரும். மன்னிச்சுக்கங்கண்ணா, நான் ஊருக்கு புதுசுண்ணா, யாரும் தர மாட்டேங்கிறாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஐயோ, அந்த சைக்கிள் ஷாப்ல ஒரு உட்கார்ந்து இருக்கானே, அவங்க வாங்க போயா. தேங்க்ஸ்ண்ணா. அஞ்சு ரோட் நேரம் கேட்க போறேன். இது ஒரு சைக்கிள் குடியா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்கள்கிட்ட சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சான். என்னையா? ஏன் சார் குடுக்கலாமா? யோ, அவனுக்கு கொடுத்து தொலையா. ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில இருக்கிற எல்லா சைக்கிளும் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. சபா, இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார், பெண்ட் எடுக்கிறேன். வீலுக்கு தானே. ஆமா, வீட்டுல விசேஷமா? மச்சான் வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது மாமனும் கிடையாதுடா. விளையாடாது சார். சேஃப் சொட்டை போட்டவரு உங்க மச்சான்னு சொன்னாரு. நான் இங்க இருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். நீ குடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துப்பாரு சார். டேய், நான் அவனுக்கு 100 ரூபாய் சில்லறை கொடுக்க சொன்ன உன்னைய. ஏன் சார், அவன் பக்கா பாட்டு இருக்கு சார். என்னோட புது சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டான் சார். போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசை காமிச்சிட்டான். இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டோம். ஒரு இடிச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா ஒட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாளே. சாமி சீக்கிரமா திருப்பதி தீந்துற போது வரண்ட தெரியும் சாமி. யாரு டபுள் ஆக்டிங்கா? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ, மம்மி எலிபண்டா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா நைனா? கப்பல்ல போகல நைனா. கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏண்டி குழந்தைகளா இது? பூதங்கடி. இவங்க என்னமோ ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து திரும்பி வர 7 நாள் ஆகும். கோவிந்தா, லட்டு கடைக்கு கோவிந்தா. எங்க சைஸ்க்கு லட்டு கடைக்கு கோவிந்தா. ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. ஓ, யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெய்னிங் எடுத்திருக்கும் போல இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா 2 வருஷத்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது 2 பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா உன் கோயில் உண்டியிலேயே 2 பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டேய் டேய், வெங்கடாஜலபதி பாவம், விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. தள்ளி உட்காருங்க, வண்டியடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ஏரியால எதை வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. See the best house. That house. Okay house? Beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course. இதேதான் என்னோட 5வது wife கூட சொல்லுவா. One more repetition. 5th wife. Head down. Thank you. Shall we see the house now? A little more. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா? கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறான். Come on, come on, quick, quick. Wait, wait, man. Quick, yeah. டேய், ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. நில்றா. ஏண்டா பூட்டு நக்கற? பாத்துலயே இதுக்கு முன்னால? பாத்துக்கேன். என்ன பாத்துக்க? பாத்துக்கேன்.
Why so much of teas? This street all house my house. அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா வாடா காட்டுறேன். டேய் இதான் வீடு பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாத பொத்துன கீழே விழுந்து கையை கால உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகேஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு. ஆனா நீ தாங்க மாட்டேன். தட் சைட். நோ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே ஃபிகர்மயம். எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனால தான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? டேய், படுவா என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. நோ நோ, ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். ஆமா, என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான், 1000 rupees. அட்வான்ஸ் 10,000 rupees. என்ன இல்லையா? நோ நோ, இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. நிறுத்து நிறுத்து, டேய் டிரைவர் வேலை நிறுத்து. ஏன் ஜாமி வண்டி சொன்னேன்? நைனா முறுக்குட்டாம வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன்டா நைனா. நைனா வேற வீட்டுக்கு திருப்பிடா, இல்ல வேற சாச்சிடுவேன். டிரைவர் வண்டி வீடுக்கு திருப்பப்பா, சாச்சாலும் சாச்சிருவானுங்க. டேய் காலடா, பாடமே குடுக்கல, அதுக்குள்ள என்ன மேல வைக்கிற? டென்ஷன். என்னாச்சு? நதிங். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இல்ல, பரவாயில்ல. நோ நோ, ஜஸ்ட் 2000 rupees சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேயா? ஆட நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? டோன்ட் டச். வயிற்றுல கை வைக்கிற பணத்தெடு மேன். என்னதுடா நான் எண்ணிக்கிறேன். பிரதர், பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க்யூ. ஹலோ, we will meet ஜெனரல் ஹாஸ்பிடல். ஜென்டில்மேன் ப்ளீஸ் டு மீட் யூ. சரிடா நாயா. ஐயோ, யானை கூட்டம் ரிட்டனா? நைனா வீடு திறந்துக்கடா நைனா. திருட உள்ள பூந்துட்டான் போல இருக்கடா நைனா. வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா பூட்டிட்டு வந்தியா? நல்ல பூட்டி தாண்டி வந்தேன். எவன் வந்து திறந்தானே தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? ஏண்டா எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு எங்களையும் யாருன்னு கேக்குற நீ? இப்பதான் ஹவுஸ் ஓனர்ட்ட 2000 rupees டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். பேலன்ஸ் 8000 rupees நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏண்டா பூட்ட வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? తొందరగా రండి రండి తొందరగా రండి 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 రా రండి, తొందరగా రండి రండి రండి. రా బావా మీరు అలాగెళ్ళి చూడండి, నేను ఇలాగెళ్ళి చూస్తున్నాను. మంచిది, బాగా చూసి రండి. బావా బావా, నీకు ఐస్. ఐస్ అడుగుతున్నాడా? తీసిరా రా రా రంగమ్మ రా. வணக்கம். నమస్కారం. திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். இது ஒரு நல்ல இடம். నాకు ஆடா பிச்சைக்காரன் நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்குமே. டேய், 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் ய கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 rupees கொடுப்பியா? ఇస్తానండి, சரி ఇస్తాను. வாடா. வணக்கம் சார். நமஸ்காரம். சார், இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபா சார்ஜ். బాబు నాకు తమిళ్ తెలియదు. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாருக்கும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guide, you know? 100 ரூபா, 100 rupees charge. ఇస్తాను. வாடா வாடி. இந்த சைட் இருக்கே, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். అట్టనా? 8 நாவுக்கெல்லாம் இதை தர மாட்டாங்கடா. All peoples comes. See this culverts. டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத 1ஆம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். అలాగా? டே மண்டையா, அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கி இருந்தாங்க.
నువ్వు ఏం చెప్తావు? పురియల எனக்கே புரியல. அலிபாபா 40 దొంగలు இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். అలాగా ஆளுக பத்தி எவன் பேசுறது இல்ல. வா రండి. ராங்கடா. டேய் இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய் இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, ఇది ట్రాకుల్లా కాదు. டேய் காதில்லடா டிராகுலா. లేదు జురాసిక్ పార్క్ కాదు. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். ఇది ఏనుగు. ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు ఇది ఏనుగు. జురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபாய் பேசுனல எடு. பொய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ. 95 ரூபாய் எடுறா. எட்ரா. నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. டேய் அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. ఇవ్వను. டேய் தர்றா பணத்தை. பாவா கொட்டு என்ன பாவா காவன். டேய் டேய் படுவா பிச்சு புடா. நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. ஃப்ராடு. நீங்க ஒழுக்கமாக்கும். மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க. உனக்கெல்லாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்பு இல்லாம வாழ்த்து இருந்தேன்னா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுத, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட். பார்த்தா பாமா இருக்கு, தாமோட்டை விட்டு தரச்சிட்டாங்க. பாலு நீ இங்கே தங்கிங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, அமுக்கி விடுங்கடி, நல்லா அமுக்குங்க. ஓ பட்டு போன்ற மேனி இல்ல? நோடிய ஃபூல். கோபால் பாத்து வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலடா போகுது. 3 பேபிஸ ஆஸ்திரேலியால வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான்சென்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ், கேரியர் ஊட்ரி. கண்டிஷன் நம்பர் 2, Once you woke up late in the morning, like every day I just begun. She's open up her eyes and thought, oh what a morning. It's a day for us, it's a day for catching time. Just lying on the beach and having நான் 3 சாங் கம்போஸ் பண்ணிட்டேன், இன்னும் 2 துணி கூட நீ துவைக்கல. கண்டிஷன் நம்பர் 3, கோபால் என்ன இப்படி பார்த்து நிக்கிற? 3 பேபிஸ் கேட்ச் பண்ணு. கேட்ச். இந்த பேபிஸ் இல்ல, அந்த பேபிஸ். நான் பேபிஸ் நினைச்சேன், இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமான்யா. கைதா கைதா நினைப்பா. இங்க வா. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது நீ கை நாட்டா? இல்ல இந்த கன்சர்னுக்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, டை கட்டுறது, இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எட்னாத்த எல்ஐசில போடுவாரோ? ஐயோ உங்க சித்தப்பா கோடிக்கணக்கில் போடுவாரு. இந்தா அட்வான்ஸ். இது நம்ம கன்சல்ல கொடுக்குற யூனிஃபார்ம், பொறுப்போடரு. நல்லா இரு. என்னது? தூமுன்னுங்க சார். நல்ல சகனம் வச்ச. என்னது? 2வது தூமுன்னுங்க சார். நல்ல சகனம் வச்ச. உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க. அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். ஒழுங்கா வேலை செய்.
ஆல் இந்தியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன. இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியல. என்னது லவ்வுங்க அது தெரியுது. உன்னை இஸ்திரி போட சொன்னா பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே. சார். ஒரு லேபர் லவ் பண்றது தப்புங்களா சார்? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணுங்க சார். போய் ஒழுங்கா கழுதை குளிப்பாட்டு. எஸ்ங்க சார். I am owner of the concern. This is a bloody labor. ஆமா நீங்க? நான் எதிர் வீட்டு மாட்டிக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. ஸ்வீட்னஸ். வெட்டி எப்படி கீழே விழுந்தது? சார் கை தவறி கீழே விழுந்துச்சுங்க கையில சார். ஒண்ணா இங்க தானே விழுந்தது. அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க நான் சார். அப்புறம் குடிச்சுக்கிறேன். லஸ்மோ. என்னது? துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கமன் யா. இது ஒரு கன்சர்ன், இவன் ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி அயன் பண்ண கொடுத்தனே, அயன் பண்ணியாச்சா? அப்படிங்க. என்னது நம்ம சைத்து துர்காவை காணுமே. எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். சார் விளையாடுறதுக்கு என்னங்க என்னது? என்னங்க அந்த நறுமண தைலத்தை கலக்கல எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். என் மூக்குக்கு வரலையே. அது மூக்கா இருந்தா வரும். ஓ பால், செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல. இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல. உன்ன மாதிரி கண்ட்ரிபியூட் கேட்க தெரிய போகுது. சரி சரி வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா விறகுட்ட மாதிரியா இருக்கு? கைதானுங்க சார், கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ ஐ சி. ஆங்க ஆங்க பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா மெதுவா. ஆமாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங் என் அழகு எப்படி? உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்தன் எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்காதப்பா தள்ளுப்பா. முன்னாடி முன்னாடி தேங்க. தேஜாச்சி போதும் போ. ஹாய். ஹாய் சில்பான். கோபால் லவ் பண்ணிட்டு இருக்கல போப்பா. பண்ணுங்க சார். ஹாய். பில்ல கஜில். ஏப்பா காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார். 2 நாளா சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. ஆஹா. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. சீத கேள். காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்க அது தன்னையே. சார், இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க. சூர் டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே. ஹரிச்சந்திர கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம். அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ என் தலைதா. கால் ரொம்ப வலிக்குதா? சமா என்னங்க இத கைய புடுக்குறீங்க? யோ கைய பிடிக்கலையா, பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில இருக்குது பாருங்க. யோ அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லொல்ஸ் போல் இருக்குது. ஆமா, எப்படி இப்படி ஆச்சு? அப்பட காலங்க சாம.
தற்கால இவன் நம்ம பண்டாட்டிங்க ஆளை பாத்தீங்களா? இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. பிடிச்ச தூணல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்துப்பட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறிச்சிருக்காளுங்க சாமா. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டர்? குப்புற விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டுதலுங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க. வா நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா?